channel samaiyal and beauty tips Tamil. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்பவே எஃபெக்டிவான கஷாயம் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி கஷாயம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அதோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பார்ல தரேன். இந்த கஷாயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜுரம் வர அறிகுறி இருக்கு அப்படினா கூட நீங்க வந்து இத கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஜுரம், தலைவலி, இரும்பல், தொண்டை வலி, மூக்கடைப்பு, தலபாரம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கஷாயம். சரி, இந்த கஷாயம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே துளசி எடுத்து வச்சுருக்கேன். துளசி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடக்கூடிய துளசியாக நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ துளசியாக நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே துளசி இலை ப்ளஸ் கற்பூரவள்ளி இலை இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட துளசி இலையோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 இலைகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை பெருசாக இருக்கிறத பார்த்து 4 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 2 லவங்கம் எடுத்துக்கோங்க, 1 இன்ச்சு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 5 மிளகு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம் இப்போ ஒரு சுத்தமான உரல் ஒன்று எடுத்துக்கலாம். உரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும், தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற துளசி இலை, கற்பூரவள்ளி இலை இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா இதை இடிச்சிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குறைன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது 2 மட்டும் போட்டு இடிச்சிக்கலாம், அதுக்கப்புறமா மிச்ச இன்க்ரீடியன்ட் போட்டு இடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துளசி இலை, கற்பூரவள்ளி இலை இது ரெண்டுமே நம்ம குறைன்னு இருக்கிற மாதிரி இடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள் அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடிச்சிக்கலாம். இது இடிக்கிறதுக்காக நீங்கள் மிக்சிலாம் எடுத்துக்கிட்டு அரைக்கிறதுலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி உரலில் வச்சு 2 தட்டு தட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற வச்சு கூட 2 தட்டு தட்டி இடிச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சிருக்கிற பதம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கஷாயம் ப்ரிப்பேர் பண்ண போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்காக தான் சொல்கிறேன். ஒரு ஆள் எவ்வளோ கஷாயம் குடிக்கணுமோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி வர டைமில் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா அடிக்கடி வெறும் ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். 1.25 டம்ளர் அளவில் பாதி டம்ளர் அளவுக்கு கம்மியாகிட்டு மிச்சம் 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே கஷாயம் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷாயம்னாலே கசப்பாக இருக்கும், எல்லாம் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், துவர்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. காரமாகவும் இருக்காது, கசப்பாகவும் இருக்காது, துவர்ப்பாகவும் இருக்காது, எந்த ஒரு இதுவாகவும் இல்லாமல் நார்மலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மணமாக நம்ம பட்டை லவங்கம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு மணமாக சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் குடிக்கணும். இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையிலையும் குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம். 2 வாட்டி குடித்தா போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. சூப்பராக இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஷாயம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. கஷாயம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும், குடிக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் தோணவே தோணாது. சில கஷாயம் பார்க்குறப்பவும் அதோடய ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணும்போதும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காகவே வந்து குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவோம். ஆனால் இந்த கஷாயம் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு சளி, தொண்டை வலி, மூக்கடைப்பு, தலைபாரம், தலைவலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஃபீவருக்கு உண்டான சிம்டம்ஸ் எது இருந்தாலும், இல்லை ஃபீவரே இருந்தாலும் சரி, இந்த கஷாயம் குடிக்கிறதுனால அது சூப்பராகவே க்யூராக. நாம் இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ இதனாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய ஃபீவர், தொண்டை வலி, தலைவலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சூப்பராக க்யூர் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த கஷாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.